லங்கையின் அரண்மனை. 10 திசைகளிலும் 10 தலைகளின் மௌனம். ராவணன் சிம்மாசனத்தில் நின்றிருந்தான். அவன் கைகளில் வாள் இல்லை. ஆனால் அவன் மூச்சே ஆயுதமாக மாறியது. அவன் சுற்றி பார்த்தான். ஒரு வானரன் என் நகரத்தை இப்படி ஆட்டிவிட்டானா? அவன் கண்கள் சிவந்தன. நெற்றியில் நரம்புகள் வெடிக்கத் தொடங்கின. 10 தலைகளிலும் ஒரே உணர்வு, அவமானம். இந்த லங்கை தேவர்களே நடுங்கிய நகரம். இன்று ஒரு குரங்கு என் சிம்மாசனத்தை அவமதித்ததா? அவன் காலால் தரையில் அடித்தான். அரண்மனை தூண்கள் நடுங்கின. பிரஹஸ்தன், தூம்ராக்ஷன், அகம்பன் யாரும் பேசவில்லை. அவர்கள் பார்த்தது ராவணன் கோபத்தில் இல்லை, அவன் விநாசத்தின் விளிம்பில். அந்த வானரனை துண்டு துண்டாக வெட்டி கொண்டு வா. ஒரு கணம் விபீஷ்ணன் முன்னே வந்தான். அவன் குரல் அமைதியானது. அண்ணா, அவன் தூதன். தூதனை கொல்வது அரச தர்மம் அல்ல. ராவணன் திரும்பி பார்த்தான். அவன் ஒரு தலை மட்டும் மெதுவாக சிரித்தது. தர்மமா? அந்த வார்த்தை அவன் வாயில் நஞ்சாக மாறியது. என் நகரத்தை எரித்தவன் தர்மம் பேச தகுதியுள்ளவனா? அவன் குரல் இடியாய் விழுந்தது. விபீஷணா, இங்கே தர்மம் இல்லை. இங்கே என் ஆணைதான் தர்மம். கதையின் அடுத்த அத்தியாயத்தை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.